சென்னை தமிழ் அபிஷியல் நேயர்களுக்கு வணக்கம். திருவேற்காட்டில் உள்ள வேதபுரீஸ்வரர் திருத்தலம் பற்றி இந்த பதிவில் காண்போம். தொண்டை நாட்டு சிவாலயங்களில் ஒன்று. 4 வேதங்களும் வேல மரமாக நின்று சிவனை வழிபட்டதால் வேற்காடு என பெயர் பெற்றது. வேதங்களின் நாயகன் வேதபுரீஸ்வரர். சுமார் 2000 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த கோவில். மூலவரின் கருவறை கஜபிருஷ்டம் வடிவில் உள்ளது. இங்கு சந்திரன், சூரியன், தட்சிணாமூர்த்தி, 63 நாயன்மார்கள், காசி விசாலாட்சி, சண்டிகேஸ்வரர், முருகர், துர்க்கை, சனி பகவான், அனபாய சோழன், சேக்கிலார் உள்ளனர். சோழ அரசனால் கட்டப்பட்டது. பூந்தமல்லியை அடுத்து வரும் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் வடக்கு பக்கம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இருந்து மேற்கு பக்கம் 1 கிலோமீட்டர் தொலைவில் வேதபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. அக்னி, யமன், நிருதி, வாயு, வருணன், குபேரன் வழிபட்ட திருத்தலம் என்கின்றனர். பல சிறப்புகளை கொண்டது வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவிக்கிறார் சிவன். சிவனின் புகழை தேவாரம் பாடப்பெற்ற கோவில்களில் வேதபுரீஸ்வரர் கோவிலும் ஒன்று. லிங்கம் பின்புறம் சிவன், பார்வதி தேவி திருமண கோலத்தில் காட்சி தரும் ஓர் அற்புத கோவில். காண கண்கோடி வேண்டும். இறைவன் மனித உருவில் காட்சி தரும் திருத்தலங்களில் மிக அபூர்வமான திருத்தலம் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவில். சிவன், பார்வதி தேவி திருமணம் வடதிசையில் நடந்தது. திருமணத்தை காண தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் வடதிசை நோக்கி போக வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. இதனை பார்த்த சிவபெருமான் அகத்திய சித்தரை அழைத்து தென் திசை வேற்காடு நோக்கி செல்லுமாறு கூறினார். இறைவனின் திருமணத்தை பார்க்க முடியவில்லையே என புலம்பி வருந்தி கொண்டே தென் திசை சென்றார் அகத்தியர். இதனை தெரிந்து கொண்ட சிவபெருமான் அகத்திய சித்தரின் ஆசையை நிறைவேற்ற திருமண கோலத்தில் பார்வதி தேவியோடு காட்சி தருகிறார். காசியை போன்று புண்ணிய திருத்தலம் வேதபுரீஸ்வரர் திருத்தலம். கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோவில்ல வந்து வேண்டிக்கிட்டு சிவன் பார்வதிக்கு மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த மாலைய வீட்டுல வச்சிடணும். 5 வாரத்துல திருமணம் கை கூடும்னு சொல்றாங்க. திருமணம் முடிஞ்சு வீட்டில் இருந்த பழைய மாலைய அந்த கோவிலோட தலவிருட்சம் வில்வேல மரத்துக்கிட்ட வச்சிடணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. திருமண தடை விலக, திருமணம் கை கூட இங்க வரலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில். இன்னொரு சிறப்பும் இந்த கோவிலுக்கு உண்டு. முருகருக்கு வேல் கொடுத்த இடம் சிக்கல் சிங்காரவேலர் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த வேலை வைத்து பூஜை பண்ணிய திருத்தலம் வேதபுரீஸ்வரர் கோவில். வேற்காடு என்று அழைக்கப்பட்ட ஊர் திரு என்னும் மங்கள வார்த்தை சேர்த்து திருவேற்காடுன்னு அழைக்கிறாங்க. 63 நாயன்மார்களில் மூர்க்க நாயன்மார் பிறந்த ஊர் திருவேற்காடு. சூரபத்மனை வதம் செய்த முருகர் பாவம் நீங்க வேளால் கிணற்றை உருவாக்கி அதில் நீராடி இந்த கோவிலில் வேதபுரீஸ்வரராய் வழிபட்டார். அந்த கந்தலிங்கம் சுப்பிரமணியருக்கு முன்பாக உள்ளது. முருகருக்கு இங்கு சுப்பிரமணியர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க தேவி கருமாரி காட்சி தருகிறார் தூணில். ஞாயிறு அன்று இந்த குளத்தில் நீராடி வேதபுரீஸ்வரரை வணங்கி வந்தால் தோல் நோய் நீங்கும் என்று கூறப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் வேதபுரீஸ்வரர் கோவிலும் ஒன்று. எங்கும் இல்லாத சிறப்பாக சிவன், பார்வதி தேவி மனித உருவில் திருமண கோலத்தில் காட்சி தரும் ஓர் அற்புத கோவில். வாழ்வில் ஒரு முறையேனும் காணக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த, அற்புதம் நிறைந்த, மிக பழமையான ஓர் திருக்கோவில்.